வணக்கம். நிஃப்டி செப்டம்பர் ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்ட் செப்டம்பர் 1 2025 ட்ரெண்ட் எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை 8:14 செப்டம்பர் 1 2025. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் என்னென்னா டூ வே ட்ரெண்டு. எப்படின்னா அப் ட்ரெண்டு மேலே போச்சுன்னா 24,732, கீழே வந்துச்சுன்னா 24,404 டூ வே ட்ரெண்டு. இப்போ கிஃப்ட் நிஃப்டி என்ன நிலையில் ட்ரேட், அதாவது வெள்ளிக்கிழமை க்ளோசிங் வந்து 24,568.50. இப்போ கிஃப்ட் நிஃப்டி கொஞ்சம் ஹையராக ஓப்பன் ஆகிட்டுருக்கு. அதாவது எப்படின்னா 24,606 என்ற நிலையில் வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. ஹையர் ஓப்பனிங், கேப் அப் ஓப்பனிங்கு. அதனால் இந்த நிலையில் ஓப்பன் ஆச்சுன்னா அப் ட்ரெண்டு, அப் டார்கெட் இதற்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா அப் ட்ரெண்டு, அப் டார்கெட் 24,714, 24,712 மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் வந்து சப்ளை ஜோன் என்று கருதப்படுகிறது. இதை தொட்டவுடன் கீழே இறங்க வாய்ப்பு. அதே சமயம் இதற்கும் கீழே 24,606க்கு கீழே வர்த்தகமாச்சுன்னா டவுன் ட்ரெண்டு. டவுன் டார்கெட் வந்து மல்டிபிள் சப்போர்ட் லெவல்ஸ் 24,604, 24,568, 24,545. இது ஒரு மல்டிபிள் சப்போர்ட் லெவல்ஸ். அப்புறம் அதற்கும் கீழே 24,436, 24,404 என்ற மல்டிபிள் சப்போர்ட் லெவல்ஸ். இது வந்து டிமாண்ட் ஜோன் என்று கருதப்படுகிறது. இந்த நிலைகளை தொட்டால் மேலே எழ வாய்ப்பு. நான் டிமாண்ட் ஜோனை சொல்லிட்டேன், சப்ளை ஜோனை சொல்லிட்டேன். சப்ளை ஜோனை கடந்து ஹோல்டு செய்தால் 24,732 நிலையை கடந்து ஹோல்டு செய்தால் அப் ட்ரெண்ட் ஏற்றம் ஏற்படும். 24,858, 24,896 என்ற நிலைகளை அடையக்கூடும். இது வந்து மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ். சரி, டிமாண்ட் ஜோன் 24,404 உடைத்து ஹோல்டு செய்தால் என்ன ஆகுதுன்னா, நம்ம எதிர்பார்க்குற டிமாண்ட் இருக்காது. அப்போ சரிவு வந்து 24,278, 24,240 என்ற நிலைகளுக்கு சரியக்கூடும். இதுதான் நிலைகள். இதற்கு தகுந்தப்போ உங்கள் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.